என்எல்சி அண்ணா தொழிற்சங்க ஊழியர் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்கள் சேலம் ஓமலூரில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். செய்தியாளர்களிடம் பேசிய போது அமைதிப்படை அமாவாசை என்னும் பெயர் செந்தில் பாலாஜிக்குதான் பொருத்தமாக இருக்கும். 5 ஆண்டுகளில் 2 கட்சிகளில் போட்டியிட்டவர் செந்தில் பாலாஜி. திமுகவை செந்தில் பாலாஜி, சேகர்பாபு ஆகிய இருவரும் எப்படி விமர்சித்தனர் என்பது அவை குறிப்பில் உள்ளது. வேடந்தாங்கல் சீசன் போல கட்சி மாறிய இருவருக்கும் என்னை பற்றி பேச தகுதியில்லை என ஓமலூரில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். சேலம் குருவிப்பனை ஏரி ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி கடந்த 2021ஆம் ஆண்டு சமூக ஆர்வலர் ராதாகிருஷ்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் ஏரி ஆக்கிரமிப்பு பற்றி மனுதாரருடன் வட்டாட்சியர் நேரில் சென்று ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆக்கிரமிப்பு செய்த தனியார் தொழிற்சாலையை வரும் ஜனவரி 27ஆம் தேதி ஆய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளது. சேலம் மாநகரத்தில் மெடிக்கல்களில் விற்கப்படும் வலி நிவாரண மாத்திரைகளை இளைஞர்கள் போதைக்காக பயன்படுத்தி வருகின்றனர். இந்த மாத்திரைகளை விற்பதற்காகவே ஒரு நெட்வொர்க் செயல்பட்டு வருகிறது என கூறப்படுகிறது. இந்த கும்பல் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் தொடர்ந்து இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சேலம் மாநகர போலீஸ் கமிஷனர் தெரிவித்துள்ளார். ஆத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாற்றுத்திறனாளிகளுக்கான மாத உதவித் தொகையை மற்ற மாநிலங்களில் உள்ளது போல உயர்த்தி வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சேலம் ஏற்காடு ஏரியில் மிதவை உணவகம் அமைப்பதற்கான ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன என சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் கூறினார். சென்னை முட்டுக்காடு பகுதியில் மிதவை உணவகம் உள்ளது. அதேபோல் ஏற்காட்டிலும் அமைக்கப்படும் என தெரிவித்தார். மே மாதத்திற்குள் முழுமையாக நிறைவடையும். சென்னையிலே மாமல்லபுரம் அருகிலே முட்டுக்காடு பகுதியிலே மிதக்கும் உணவகம் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஏற்காடு ஏரியிலேயும் மிதக்கும் படகு உணவகம் தொடங்கப்படுவதற்கான ஆய்வை மேற்கொள்ள சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது விரைவில் அந்த ஆய்வறிக்கை வந்த பிறகு அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். சேலம் புதுரோடு பகுதியில் இயங்கி வரும் தலைமா எலக்ட்ரானிக் நிறுவனத்தின் தொழிலாளர்கள் லே ஆஃப் நாட்களுக்கு முழு சம்பளம் வழங்க கோரியும் ஆட்கள் குறைப்பு மற்றும் ஆலையை மூடும் நடவடிக்கையை கண்டித்தும் பல்வேறு கூட்டமைப்புகளின் சார்பில் சேலம் கோட்டை மைதானத்தில் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினர். முதல்வர் மருந்தகம் அமைக்க விருப்பமுள்ளவர்கள் டிசம்பர் 10ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஜனவரி 29ஆம் தேதி வரை இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என சேலம் மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை தேர்வு வருகிற பிப்ரவரி 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகள் சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மூலம் வருகிற ஜனவரி 24ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மாநிலம் தழுவிய சிறை நிரப்பும் போராட்டத்தின் ஒரு பகுதியாக ஓமலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை, 35 கிலோ அரிசி, வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட இணைச் செயலாளர் அமலாராணி தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனை வளாகத்தில் ஆவின் பாலகம் மற்றும் உணவகங்களில் உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் கதிரவன் தலைமையில் அதிகாரிகள் திடீர் சோதனை செய்தனர். தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கவர்களில் விற்பனைக்கு வைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பை, கப்புகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து அழித்தனர். சேலம் மாவட்டத்தில் ஜனவரி 22ஆம் தேதி மின்தடை பகுதிகள். மல்லூர் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர மின் பராமரிப்பு பணி காரணமாக மல்லூர், பனமரத்துப்பட்டி, கம்மாளப்பட்டி, பாரப்பட்டி, குமாரபாளையம், நடுப்பட்டி, மின்னக்கல், அத்தனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும். சேலம் பிச்சிப்பாளையம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் காரணமாக தாத்துபாய்குட்டை, கடைவீதி, பழைய பஸ் நிலையம், கோட்டை, கலெக்டர் அலுவலகம், அரசு ஆஸ்பத்திரி, செவ்வாய்ப்பேட்டையின் ஒரு பகுதி, முதல் அக்ரஹாரம், மேட்டுத்தெரு, செரிரோடு, திருச்சிரோடு ஆகிய பகுதிகளிலும். பூலாம்பட்டி துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக பூலாம்பட்டி, குப்பனூர், பில்லுக்குறிச்சி, வன்னிய நகர், வளைய செட்டியூர், கல்லுக்கடை, சித்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும்.
எடப்பாடி துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக எடப்பாடி நகரம் ஆவணியூர் வேம்பனேரி தாதாபுரம் மலையனூர் தங்காயூர் கொங்கனாபுரம் எருமைப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் காலை 9 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்படுகிறது.